எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லக்ஸரி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது கிராசரிஸோடைய எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட பாவிகளா 3000 வச்சு அப்புறம் ஓட்ட போகிறீங்க. ஆனால் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ சாச்சனா கலந்ததே நிறைய சாப்பாடு மிஞ்சமாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சமாளிக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணை கட்டிடுவாங்க, கையை அப்படி உள்ளே விட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது குத்து மதிப்பாக பண்ண முடியும். ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். ஸோ பட்னி போட்டுருவாங்கன்னு நினச்சேன் பிக் பாஸ். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு விளையாண்டாங்க. ஸோ பாதிக்கு பாதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவா கேங்கு, ஜாக்லின், ஜெஃப்ரி மற்றும் ரயான் 3 பேர் எடுத்துட்டாங்க. அடுத்து மஞ்சரி, அருண், அதுக்கடுத்து விஷால். டோட்டலாக 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்து ஃப்ரேம் பண்ணி சும்மா அழகாக மாட்டிட்டாங்க. ஸோ அந்த டாஸ்கில் 3000 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ 3000 ரூபாய்க்கு என்ன ஷாப்பிங் பண்ணலாம், 1500 ரூபாய்க்கு அரிசி எடுக்கலாம், 500 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ என்ன ஒரு சீக்வன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷனில் யோசிச்சு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. பார்க்கும் பொழுது நமக்கே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. இது ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்குது. அடுத்து கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ. இது லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது, தனியாக நடந்தது. அதாவது சிவகுமார் அவர்கள் முத்துவை பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாரு. அவர் வந்து உள்ளே வந்து கப் எடுத்துகிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் வந்து கூப்பிடல, ஸோ அவர் வந்து வெளியே நில்லை, நீ வராத என்கிட்ட. அப்புறம் முத்துவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார், இந்த மாதிரி ரொம்ப அண்ணன் கலைஞனா நிறையா இருந்திருக்கணும், பட் அண்ணன் என்கிட்ட பேசின விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே எழுதி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது நடந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதை கேட்டிங்க அப்படின்னா நிஜமாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ என்ன பேசியிருக்காரு சிவகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். முத்துக்குமரன் என்ன நாமினேட் பண்ணதில்லை, அவரை நான் நாமினேட் பண்ணதில்லை. அவர் ஒரே ஒரு ஆள் தான் என்ன நீங்கள் வந்து குமரா அப்படின்னு கூப்பிட்டது நல்லா இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க, இங்கே வந்து யாருமே அப்படி கூப்பிடல, நீங்கள் அப்படி கூப்பிடுங்கண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப கலைக்கான ஒரு மரியாதை, உங்களோட இது கலை குடும்பம், எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் அவங்க குடும்பத்துக்கு மேலே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காப்புல. ஆக்சுவலாக எலிமினேட் பண்ண பிறகு இவர் எதுவுமே சொல்லலையாம். நீங்கள் வந்து வெளியே போங்க, நில்லுங்க, மேடையில் போய் முத்து நீங்கள் அப்படி மஞ்சரி இப்படி அப்படின்ற எதுவுமே சொல்லலை. நம்ம பசங்களாக தான் ஒரு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி சொல்லியிருக்கானுங்க. அது சம்மந்தமாக நானும் வீடியோ போட்டிருந்தேன். நானும் வந்து சாரி கேட்டுக்கிறேன் சிவகுமாருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முத்து வரட்டுங்க, இப்போ என்ன நீங்கள் நம்மளா பரவாயில்ல, முத்து வருவார்ல, முத்து வரும் பொழுது நீங்கள் கேட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் 2 இடத்துல தான் பேசினார். ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போது தீபக் கிட்ட பேசும்போது அவர் நல்ல ஒரு கலைஞர், இன்னும் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். வெளியே இருக்கும் பொழுது நான் அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது என்னங்கிறத நீங்கள் அவர் வந்தோடனே கேளுங்க அப்படின்றார். ஸோ அவர் மேபி என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி நடிப்புக்கு சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போல்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கலாம். அதை அவர் வந்து இதெல்லாம் அவர்கிட்ட இந்த எதிர்பார்க்கலன்னு சொல்லி கேஷுவலாக கூட சொல்லியிருக்கலாம். புரியுது அவங்களுக்கு, நடிப்பில் இவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் நல்ல நடிகன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, ஓ இதெல்லாம் இருக்கா, ஐயோ இதெல்லாம் நான் சொல்லுவேன் எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் நான் எந்த வகையிலும் முத்துக்குமரனை டீக்ரேட் பண்ணல, டீமீன் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. அவர் அங்கே எதுக்கு அழுதுட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியல, அவர் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கடுத்து ஆனால் ஜாயின் பண்ணார், நான் வெளியே இருந்து உடைக்கும் போது அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆணித்தரமாக. அதுதான் எடிட்டர் வந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, முத்துக்குமரன் ஃபீல் பண்ணி அவர் வெளியே போகும்போது அவரே ஃபீல் பண்ணி, நம்ம ஆளுங்க சும்மா ஒரு கண்டென்ட் கிடச்சா போதும்ல, அதுக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி நானும் போட்டேன். ஸோ தட் இஸ் ரொம்ப சாரி ஃபார் தட். ஆனால் வந்து மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக. அதுக்கு முத்து வந்தோடனே கேட்டுட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ முத்து சிவகுமாரோடைய மோதல் அதுதான் காரணம் அப்படிங்கிறது சிவகுமாரே வந்து பார்த்தீங்கன்னா உடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.